ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் குழந்தைங்க விளையாடக்கூடிய பேங்க் செட் வந்து வீட்டிலேயே எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒயிட் பேப்பர் எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி மடக்கிட்டு நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம மடக்கிட்டு அதில் அந்த மடிப்பாக இருக்கும்ல அந்த இடத்த மட்டும் நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம வந்து பேங்க்குக்கு இப்போ பாஸ்புக் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் உள்ளே வைக்கிறதுக்கு பேப்பர்ஸ் வந்து இந்த மாதிரி ஒன்று போல் நம்ம மடக்கி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து வந்து இன்விடேஷன் கார்டு எடுத்திருக்கேன். அதில் வந்து இந்த மாதிரி ப்ளூ கலரில் ப்ளைனாக இருக்கிற அட்டையாக எடுத்திருக்கேன். ஸோ உங்கள்கிட்ட எந்த மாதிரி இருக்கோ அதில் வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம், அல்லது ஒயிட் பேப்பரையும் நீங்கள் கவர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து அந்த பேப்பருக்கு ஏற்ற மாதிரி நான் கட் பண்ணி எடுத்து வெளியில் கவர் மாதிரி டிசைன் பண்ணிட்டேன். ஒயிட் பேப்பரில் வந்து பாஸ்புக்கு அப்புறம் யுக்ஷிக் பேங்க் அப்படின்னு எழுதியிருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம மேலே ஒட்டிடலாம். உள்ளே இருக்கிற ஒயிட் பேப்பரை வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்டாப்லர் பின் யூஸ் பண்ணி பின்னும் பண்ணிக்கலாம், அல்லது ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒவ்வொரு பேப்பருக்கு நடுவுலையும் நம்ம ஒட்டிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக பேங்க் செட்டுக்கு நம்ம ஒரு பாஸ்புக் வந்து ரெடி பண்ணிடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் பேப்பரில் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து இந்த டீட்டெயில்ஸ்லாம் நம்ம எழுதிக்கலாம். அதாவது இது வந்து செக் புக் ரெடி பண்ணுறதுக்கு உள்ளே இருக்க ஸ்லிப் மாதிரி நம்ம ரெடி பண்ணுறோம். ஸோ அதுக்கு வந்து அந்த இதை அப்படியே கிழிக்கிற மாதிரி கரெக்டாக இருக்கும்ல. ஸோ அதுக்கு வந்து நான் சேஃப்டி பின் யூஸ் பண்ணி சின்ன சின்ன ஓட்டையாக போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஓரத்தில் நம்ம போடும்போது அந்த பேப்பரை செக் மாதிரி நம்ம ஈஸியாக கிழிச்சிக்கலாம். ஸோ இதே மாதிரி ஒயிட் பேப்பரில் நம்ம நிறைய ரெடி பண்ணிவிட்டு இன்விடேஷன் கார்டில் இதே மாதிரி அட்டை கட் பண்ணிவிட்டு, அதாவது இதே சைஸுக்கு கட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நம்ம ஒட்டும்போது அழகாக குட்டியாக செக் புக் வந்து ரெடி பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து அந்த இன்விடேஷன் கார்டை மடித்து விட்டு நான் ஒட்டிடுறேன். அப்போ தான் அந்த செக் புக்குக்கு கவர் மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக ப்ளைனாக வெளியில் தெரிகிற மாதிரி பார்த்து இன்விடேஷன் கார்டில் கட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி உங்கள்கிட்ட அட்டை இல்லை அப்படின்னா ட்ரெஸ் வாங்கும்போது இருக்கிற அட்டை அல்லது இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்க எந்த ஒரு அட்டையை வேணாலும் நம்ம கவர் மாதிரி இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து வெளியில் நம்ம ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி செக் புக்கு அப்புறம் யுக்ஷிக் பேங்க்குன்னு நான் எழுதியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து உங்கள் பேங்க்குக்கு என்ன நேம் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த நேம் வச்சு இதை வந்து டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து செக் புக் வந்து அழகாக ரெடி பண்ணியாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பத்திரிக்கை அட்டையிலேயே ப்ளைனாக இருக்கிறதா எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம ஃபைல் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஒயிட் பேப்பரில் சின்னதாக ஃபைல்னு எழுதிட்டு வெளியில் ஒட்டிடலாம். உள்ளே வந்து ஒயிட் பேப்பர்ஸ் எல்லாம் வச்சு இதை வந்து ஃபைல் மாதிரி நம்ம பேங்க்கில் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் எடுத்திருக்கேன். இதில் நம்ம வந்து பேங்க் லாக்கர் ரெடி பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி இருக்க எந்த ஒரு பாக்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். இதில் வந்து முன்னாடி இருக்க அந்த எழுத்தெல்லாம் மறைக்கிறதுக்கு இன்விடேஷன் கார்டில் இந்த மாதிரி டிசைனாக இருக்க ஒரு அட்டையிலேருந்து நான் கட் பண்ணி ஒட்டுறேன். அது மேலே வந்து ஒயிட் பேப்பரில் பேங்க் லாக்கர்னு எழுதியிருக்கேன். ஸோ அதையும் மேலே ஒட்டிடலாம். அப்புறமா ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒரு ஒயிட் பேப்பர் கட் பண்ணி இதை வந்து ஒரு சைடாக ஒட்டிடுங்க. இதில் வந்து நம்ம நம்பர்ஸ்லாம் எழுதிக்கலாம். அதாவது லாக்கரில் நம்பர் லாக் இருக்கிற மாதிரி நம்பர்ஸ்லாம் இருக்கிற மாதிரி இதில் ஸ்கெட்ச் வச்சு டிசைன் பண்ணி ஒட்டிக்கலாம். இன்னுமே உங்களுக்கு சாஃப்டாக பட்டன் மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபோம் ஷீட்டில் குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் வந்து ஒட்டி பட்டன் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து வந்து லாக்கருக்குள்ளே ஷெல்ஃப் மாதிரி இருக்கிறதுக்கு இன்விடேஷன் கார்டில் அந்த பாக்ஸோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். ஸோ கட் பண்ணிவிட்டு அதை வந்து 2 சைடும் இந்த மாதிரி மடக்கி விட்டுட்டு மடக்கி விட்ட சைடில் வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணி இதை வந்து உள்ளே ஒட்டிடுங்க. ஸோ நமக்கு வந்து 2 ஷெல்ஃப் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி இதை வந்து டிசைன் பண்ணிக்கலாம். அந்த ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற அட்டையில் வந்து இந்த பாக்ஸில் 2 சைடில் ஒரு அட்டை இருக்குல்ல, ஸோ அதை வந்து நான் செல்லோ டேப் யூஸ் பண்ணி ஒட்டிடுறேன். நார்மல் பாக்ஸில் வந்து இந்த மாதிரிலாம் இருக்காது. ஸோ அப்படி இல்லைனா நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா அட்டை இருந்துச்சுன்னா அதை நீங்கள் கட் பண்ணியும் விட்டுக்கலாம், அல்லது இந்த மாதிரி செல்லோ டேப் யூஸ் பண்ணி ஒட்டவும் செஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக நம்ம வந்து லாக்கர் ரெடி பண்ணிக்கலாம். லாக்கரோட வெளியில் வந்து இப்படி திருக்கி ஓப்பன் பண்ணுற மாதிரி ஒரு ஓப்பனர் இருக்கும்ல, ஸோ அதுக்கு வந்து இன்விடேஷன் கார்டில் நம்ம ஒரே மாதிரி 2 பீஸ் கட் பண்ணி இந்த மாதிரி மடக்கி விட்டு ஸ்டாப்லர் பின் யூஸ் பண்ணி பின் பண்ணிக்கோங்க, அல்லது ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க. அடுத்து வந்து ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்து நம்ம பேப்பர் ரோல்லாம் ரெடி பண்ணுவோம்ல, அந்த மாதிரி திக்னஸாக நமக்கு வேணும். ஸோ சின்னதாகவும் இருக்கணும். ஸோ பேப்பர் ரோல் மாதிரி ரெடி பண்ணி இதை வந்து ஒட்டிக்கோங்க. இதை வந்து அந்த அட்டை மேலே ஒட்டிட்டு நம்ம கிராஸ் மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம்ல இன்விடேஷன் கார்டில், அதை வந்து இது மேலே சேர்த்து வச்சு நம்ம ஒட்டணும். ஸோ ஒட்டும்போது நீங்கள் வந்து அப்படியே ஒட்டிட்டீங்க அப்படின்னா நம்மளால் அதை வந்து திருக்க முடியாது. ஸோ அதனால் ஒரு கம்மலை எடுத்து அந்த கிராஸ் மேலே அழுத்தி மாட்டிட்டு அதை வந்து அந்த பேப்பர் மேலே ஒட்டிடுங்க. ஸோ இந்த மாதிரி ஒட்டும்போது நம்மளால் இப்படி திருக்கி அந்த லாக்கரை ஓப்பன் பண்ணுற மாதிரி இதை யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக அழகாக குட்டியாக ஒரு லாக்கர் வந்து நம்ம பேங்க்குக்கு ரெடி பண்ணிடலாம்.
அடுத்து வந்து ஒயிட் பேப்பரில் இந்த மாதிரி ஒரே சைஸில் நீளமாக கட் பண்ணியிருக்கேன். இதை வந்து பேங்க்கில் நம்ம ருப்பீஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி நமக்கு எந்த மாதிரி ருப்பீஸ்லாம் வேணுமோ அதெல்லாம் எழுதிக்கலாம். நமக்கு கட்டாக வேணும் அப்படின்னா நிறைய பேப்பர்ஸ் யூஸ் பண்ணி அதில் வந்து ரப்பர் பேண்ட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நம்ம வந்து ருப்பீஸ்லாம் ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து வந்து இன்விடேஷன் கார்டில் ஒரு சைடாக இருக்க அட்டையை வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி 3ஆக மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு ஒரு சைடில் மட்டும் அடுத்து சின்னதாக கொஞ்சம் மடக்கி விட்டு அதை வந்து இன்னொரு சைடோட ஜாயின் பண்ணி நம்ம ஸ்டாப்லர் பின் யூஸ் பண்ணி அதை வந்து பின் பண்ணிடலாம். அல்லது நீங்கள் ஃபெவிகால் கூட யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு ட்ரையாங்கிள் ஷேப்பில் கிடைக்கும். இது வந்து எதுக்காக அப்படின்னா பேங்க்கில் மேனேஜரோட டேபிளில் வந்து அவங்களோட நேம் போர்டு இருக்கும்ல, ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து பிளெயினாக இருக்குல்ல வெளியில் இருக்கிற சைடு, ஸோ அதில் வந்து நம்ம ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி நேம் எழுதிக்கலாம். நான் வந்து பாப்பாவுக்கு தான் இதை செஞ்சு கொடுக்க போகிறேன். ஸோ அதனால் அவளோட நேம் எழுதி கீழே வந்து பேங்க் மேனேஜர் அப்படின்ட்டு எழுதிக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி நேம் போர்டு வந்து ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிடலாம். அடுத்து வந்து ஒயிட் பேப்பரில் நீளமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது வந்து பேங்க்குக்கு பணம் டெபாசிட் பண்ண வர்றவங்களுக்கு ஒரு ஸ்லிப் கொடுப்பாங்கல்ல, அதில் வந்து நம்ம அமௌண்ட் ஃபில் பண்ணி கொடுக்கணும்ல, ஸோ அதுக்கு வந்து இதை ரெடி பண்ணிக்கலாம். இதில் வந்து பேங்க்கில் பணம் போட வரவங்களோட நேமு, அக்கௌண்ட் நம்பர், அப்புறம் எவ்வளோ போட போகிறாங்கிறதோட நம்பரு, அப்புறம் டேட்டு, அவங்களோட சிக்னேச்சரு, அப்புறம் அக்கௌண்ட் நம்பர், இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த பேப்பரில் வந்து நம்ம எழுதிக்கலாம். ஸோ எழுதி இந்த மாதிரி நமக்கு எத்தனை ஸ்லிப்பு தேவையோ ஒயிட் பேப்பர்லேயே நம்ம வந்து ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேங்க் மேனேஜருக்கு போடுறதுக்கு கண்ணாடி வந்து ரெடி பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து இன்விடேஷன் கார்டில் ப்ளைனாக இருக்க அட்டையை வந்து எடுத்திருக்கேன். ஸோ அட்டைனா தான் நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதுக்காக நான் ஃபுல்லுமே இன்விடேஷன் கார்டை யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் வந்து இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி வரைஞ்சிக்கோங்க. பிளாக் கலர் ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி நான் வந்து அதை கலர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கலர் பண்ணிவிட்டு அதே ஷேப்புக்கு இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இதை கட் பண்ணிவிட்டு அடுத்து இன்விடேஷன் கார்ட்லேயே சின்னதாக அந்த மாதிரி 2 பீஸ் கட் பண்ணிக்கோங்க. அதை வந்து ஒரு பீஸை ஒரு சைடாக அந்த மாதிரி வளைச்சி விட்டுட்டு ஒரு பக்கம் நம்ம ஸ்டாப்லர் பின் யூஸ் பண்ணி பின் பண்ணிடலாம். ஃபெவிகால் யூஸ் பண்ணி கூட ஒட்டிக்கலாம். ஸோ இதே மாதிரி 2 சைடுமே நம்ம வந்து செட் பண்ணிடலாம். இது வந்து நம்ம யாருக்கு மாட்ட போகிறோமோ அவங்களுக்கு கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அந்த கைப்பிடியை வந்து வளைச்சி விட்டுக்கோங்க. ஸோ ஈஸியாக இந்த மாதிரி நம்ம வந்து கண்ணாடி ரெடி பண்ணிடலாம். இதில் வந்து நான் முன்னாடி வந்து பிளாங்காக தான் விட்டுருக்கேன். ஸோ உங்களுக்கு இன்னுமே எக்ஸாக்டாக கண்ணாடி மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் டிரான்ஸ்பரண்ட் பேப்பர் யூஸ் பண்ணி அதில் வந்து ஒட்டிக்கலாம். அல்லது செல்லோ டேப் யூஸ் பண்ணி அதில் வந்து ஒட்டிக்கலாம். செல்லோ டேப் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 2 பக்கமும் ஒட்டிக்கோங்க. அப்போ வந்து கம் வந்து அதில் ஒட்டிக்கிற மாதிரி, அதாவது நடுவில் கம் வர்ற மாதிரி 2 பக்கமும் செல்லோ டேப் வச்சு ஒட்டிடுங்க. ஸோ ஈஸியாக இந்த மாதிரி ஒரு கண்ணாடி வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்விடேஷன் கார்ட்லேயே வெளியில் கவர் வந்து ஒயிட் கலரில் இருக்கும்ல, அதை தான் எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி ரெட்டையாக மடக்கிட்டு நம்ம பேப்பர் ரோல் ரெடி பண்ணுற மாதிரி இதை வந்து உள்ள ஸ்கெட்சோ அல்லது பென் ஏதாச்சும் யூஸ் பண்ணி ரோல் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்ட்ராங்காக ரவுண்டாக வர்ற மாதிரி ஒரு பேப்பர் ரோல் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஒரு பேப்பர் ரோல் ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் கார்ட்போர்டில் ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒரு பீஸ் கட் பண்ணிக்கோங்க. அதை வந்து ஒரு சைடு நம்ம வந்து ஒட்டிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒட்டும்போது நம்ம சீல் குத்துறதுக்கு பேங்க்கில் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நிஜமான ஸ்டாம்ப் மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஆல்ரெடி ஸ்டாம்ப் பேடு, ஸ்டாம்ப் எப்படி பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை செக் பண்ணி அதே மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இல்லை சும்மா இது வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் போதும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரியே ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ வரைக்கும் நம்ம பேங்க் செட்டுக்காக ரெடி பண்ண எல்லாத்தையுமே பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பேங்க் செட்டுக்கு இன்னுமே ஒரு 3 இது வந்து தேவைப்படுது. ஸோ அது வந்து நான் ஏற்கனவே செஞ்சு வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருக்கேன். அது வந்து இப்போ என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர். நம்ம பேங்க் மேனேஜரோட டேபிளில் வைக்கிறதுக்கு கம்ப்யூட்டர் தேவை. ஸோ நான் ஆல்ரெடி கம்ப்யூட்டர் எப்படி பண்ணுறது வேஸ்ட் மெட்டீரியல்ஸ்லேருந்தே அப்படின்னு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்த்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் வந்து அழகாக ரெடி பண்ணிடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎம் மெஷினுமே நம்ம பேங்க் செட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஏடிஎம் கார்டை நம்ம உள்ளே விடும்போது காயின் வந்து வெளியில் விடுற மாதிரியே நான் வந்து டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஏடிஎம் மெஷினையும் நம்ம செஞ்சு பேங்க் செட்டில் யூஸ் பண்ணிக்கலாம்.
அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேங்க் மேனேஜரோட டேபிளில் வைக்கிறதுக்கு லேண்ட்லைன் ஃபோன் தேவை. ஸோ இதுவுமே நான் எப்படி பண்ணுறது அப்படின்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஈஸியாக இந்த மாதிரி ஒரு லேண்ட்லைன் ஃபோன் வந்து நம்மளே பண்ணலாம். ஸோ இதையுமே நம்ம வந்து பேங்க் செட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேங்க் செட்டுக்காக செஞ்ச எல்லாத்தையுமே ஒரு டேபிளில் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இதில் வந்து லேண்ட்லைன் ஃபோனு, ஃபைலு, அப்புறம் டெபாசிட் ஸ்லிப்பு, நேம் போர்டு, ஏடிஎம் மிஷினு, அடுத்து சீல் குத்துறதுக்கு, அடுத்து ஸ்டாம்ப் பேடுக்கு வந்து சின்ன பிளாஸ்டிக் பவுலில் ஸ்பாஞ்ச் வச்சு அது ரெண்டையும் சேர்த்து ஒரு பிளாஸ்டிக் ட்ரேயில் வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே ஒரு டேபிளில் வந்து நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். சைடில் இருக்க டேபிளில் பார்த்திங்கன்னா லாக்கரையும் கம்ப்யூட்டர் செட்டையும் ஃபுல்லுமே அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அடுத்து சேர் போட்டு பேங்க் மேனேஜரை உட்கார வச்சாச்சு. ஸோ பாப்பா வந்து இதை யூஸ் பண்ணி விளையாடுறாங்க. ஸோ ஐஷிக் தான் வந்து இப்போது பணம் டெபாசிட் பண்ண வர்றா. ஸோ அவளோட பாஸ்புக்கையும் மணியையும் கொடுத்து பேங்க்கில் பணம் டெபாசிட் பண்ணிவிட்டு போகிறா. ஸோ அடுத்து வந்து அந்த மேனேஜர் அந்த மணியை வந்து லாக்கருக்குள்ளே வைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க வந்து சூப்பராக விளையாடுவாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லாமே நம்ம வேஸ்ட் மெட்டீரியல்ஸ்லேருந்து தான் ட்ரை பண்ணுறோம். ஸோ அதனால் நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பார்க்கலாம். நீங்கள் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா அதை ஃபோட்டோ எடுத்து எனக்கு மெயில் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த இந்த பேங்க் செட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கிவ் அவே போயிட்டுருக்கு. ஸோ வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணுற ஸ்க்ரீன்ஷாட்ஸை எனக்கு இமெயில் பண்ணுங்கள். இந்த கிவ் அவேவோட வின்னர் நீங்களாகவும் இருக்கலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.